Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான பொரி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் just 5 minutesல நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் பொரி எடுத்துக்கோங்க. இந்த பொரியை மிக்ஸில 1-2 அடிச்சு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர், 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1/2 கப் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்க பருப்பு வடை பதத்துக்கு ரெடி பண்ணணும். மாவு ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பக்கோடா மாதிரி பண்ணுறதுனால இதுக்கு ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஆயிலை நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கோடாவை நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் அழகாக பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான பொரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.